மண்டே பிரம்ம முகூர்த்த பூஜைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவில் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 3:40க்கே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே வீடெல்லாம் பெருக்கி விட்டு போட்டிக்கவும் நல்லா கழுவி விட்டுட்டு மஞ்சள் தடவி கோலம் தான் போட்டுட்ருக்கேன். என்கிட்ட ஒரு 2-3 பேர் தொடர்ந்து கேட்குறாங்க இதே கேள்வியை. ஏன் அப்படின்னு தெரில. இதில் எதுவும் மாற்றம் இருக்கான்னே கேட்குறாங்க. இது மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே நம்ம தீபம் போடுவோம். அதுக்காக போட்டோம் வரலையேன்னு நினச்சி நான் சோர்ந்து போயெல்லாம் இருக்கலை. எனக்கு இந்த மாதிரி டயத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு என்ன மாற்றம் இருக்கான்னு இதை கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. அதிகாலை நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணி சாம்பிராணி வாசனை பத்தி வாசனையெல்லாம் இருக்கிறப்ப நல்லா பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியுன்ற வரைக்கும் நான் செய்வேன். இப்போயெல்லாம் நான் எதையுமே நினச்சேன் நான் வேண்டுறதே கிடையாது. என் மன நிறைவு மன அமைதி கிடைக்கும். எனக்கு அது வரைக்குமே போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பூஜையவே பண்ணுறேன். எனக்கு என்ன சேரணும், எனக்கு என்ன கிடைக்கணுன்றது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அது வர்றப்ப எனக்கு வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு மட்டும் நம்ம பூஜையை பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு இந்த கேள்வி கேட்குறது எனக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் இந்த டயத்தில் பூஜை பண்ணணும்னு அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா அவங்களும் அந்த டயத்தில் எழுந்து செஞ்சுக்கலாம். அதுக்காக எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்கன்னு அது எனக்கு பிடிக்காத விஷயத்த திரும்பி கேட்குறது எனக்கு பிடிக்கல. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த தடவை என்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா இந்த வீடியோவை நான் அப்படி கொடுக்குறதே அவங்களுக்காக தான். நான் நேர்மையில் பேசுகிறப்ப அதை டக்குன்னு எனக்கு இப்படி அவங்களோட பேச முடியலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோவில் பேசிட்டேன். நேரில் பேசினா அவங்க மனசும் கஷ்டப்படும். நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் மனம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் பேசிட்டோம்னா அது கொஞ்சம் பார்க்குறப்ப அவங்களுக்கே புரியும். நம்ம தான் அதை கேட்டோம், அதனால தான் இந்த பதில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே எடுத்துக்குவாங்க. அதனால் அதை எதுவுமே நடக்காத மாதிரி நானும் நினச்சிக்குவேன், அவங்களும் நினச்சிக்குவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூஜை வீடியோ போடுங்க, பூஜை அறையில் இருக்க விக்கிரகத்தெல்லாம் வீடியோவில் கொண்டு வர வேண்டாம், அது நல்லதில்லை. நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்துகளுக்கெல்லாம் உயிரோட்டம் இருக்கிற மாதிரி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கவங்க தான் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். தெரியாதவங்க பார்க்குறவங்க மற்ற வீடியோக்களை பார்க்குற மாதிரி அப்படி நினச்சி இதையும் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். வேறு ஒரு விதத்தில் பார்க்குறப்ப எனக்கு அதுவுமே சரியாக தான் படுது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் பூஜை அறையை மட்டும் காமிக்கிறத குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சிம்பிளாக ஷார்ட்டாக அந்த போட்டிக்கோலை வச்சு பண்ணுறதும் பூஜையும் அந்த நிலவாசல் பூஜை மட்டும்தான் அடுத்து காமிச்சிக்கலாம் வீடியோவில் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து எப்படி போடலான்றத. என்னோட